அதுல ஒன்றும் டவுட் இல்லை. வாழ்க்கையில பிள்ளை ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டா தன் வாழ்க்கையில போற அந்த அனுபவங்கள், பகவானை பத்தியான அனுபவங்கள் அர்ஜுனனோட ஒவ்வொரு இந்த அத்தியாயத்துல அவர் தனக்கு தான் உணர்றத சொல்லுவார். அது நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கும். அதனால்தான் அந்த மகாபாரதத்துல முக்கிய நாயகரே, பகவத்கீதையும் முக்கிய நாயகரும் அர்ஜுனன் தான். ஏன்னா அவர் நம்மள அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுவார். இந்த விஸ்வரூப தர்சன யோகம்ங்கிற 11ஆம் அத்தியாயம் இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன அது அத்தியாய பத்தி என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். ஓவர் டு யூ சுஜாதா ஜி, ப்ளீஸ் ஸ்டார்ட். Thank you, sir. Today's Aarti is by Jayashree ji, and Banu ji will chant the Prarthana Shloka of chapter 7. மனப்பாடமாவா பார்க்கலாம். அவங்கதான் எல்லா சாப்டரும் மனப்பாடம் பண்ணிருக்காங்களே. சோ ஆமா சார், பார்க்காம தான் சொல்லுவேன், நீங்க ஸ்லைடு போட வேண்டாம். ஓகே ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அண்ட் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஊதுபத்தி ஆர்த்தி wonderful. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण. गोवर्धन गिरिधारी मुरारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल. यशोदा मैया के आंखों का तारा बार बार और माखन चोरा गोपी जन वल्लभ व्रज का प्राण नारायण गोपाल. नारायण गोपाल गावो नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल. गोपियों के संग हरि रास रचावे मुरली के धुन में राधे राधे गावे श्याम सुंदर हरि नंद गोपाल नारायण गोपाल. नारायण गोपाल गावो नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल. गोवर्धन गिरिधारी मुरारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ब्यूटीफुल जी. मुकुंद माधव मुरलीधारी नारायण गोपाल. வெரி நைஸ். சொல்லாமா சார்? சொல்லுங்க. அத்தியாயம் 7, 7வது ஸ்லோகம். மத்த பரதரன் நான்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அப்பா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பியூட்டிஃபுல். ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி விஸ்வரூப தர்ஷன யோகம், பகவானோட விஸ்வரூப தர்ஷன் அர்ஜுனனுக்கு கிடைச்ச யோகம், அந்த அத்தியாயம் இது. இதுல 2 பிரார்த்தனைகள் எடுத்துட்டு இருக்கோம். கடைசி 2 ஸ்லோகங்கள் 54, 55. ஏன்னா அந்த ஃப்ளோ பகவானோட பார்த்தேன்னா முதல்ல 6 அத்தியாயங்கள்ல ஞான யோகம் கர்ம யோகம் பத்தி சொல்லிட்டு 7வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை கொண்டு வந்தார். 10வது அத்தியாயத்துல அவரோட விபூதிகளை சொல்லி திருப்பியும் இந்த பக்திக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 11வது அத்தியாயம் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சிட்டும் கடைசியில
பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்றார். அதனால இந்த 2 ஸ்லோகங்களும், கடைசி 2 ஸ்லோகங்கள் 54, 55 அதை பிரார்த்தனையா எடுத்துட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு 11 அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். பக்தியாத்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தப மத்கர்ம குருன்மத் பரமோ மத்பக்தः சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. இது விஸ்வரூப தர்ஷன யோகம். பகவானோட விஸ்வரூபம் பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள தாங்கி இருக்கிற ஒரு பகவான், அந்த ரூபத்தை காண்கிற அத்தியாயம் இது. அதனால இதுக்கு விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த அத்தியாயத்தை 7 ஸ்டெப்ஸா பார்க்கலாம். முதல் 4 ஸ்லோகத்துல அர்ஜுனன் எனக்கு உன்னோட விஸ்வரூப தர்சனம், உன்னோட முழு ரூபம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். 5ஆவதுலேருந்து 8ஆவது அத்தியாயத்துல பகவான் சொல்ல, சரி நான் உனக்கு காண்கிறேன், ஆனா இதை பார்க்கணும்னா உனக்கு ஒரு மாய கண்கள் வேணும், டிவைன் ஐஸ் வேணும், தெய்வீக கண்கள் வேணும், தெய்வீக சக்தி வேணும், அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு 5ஆவதுலேருந்து 8ஆவது ஸ்லோகத்துல சொல்றார். 9ஆவதுலேருந்து 14ஆவது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சயன் பகவானோட விஸ்வ ரூபத்தை பத்தி வர்ணிக்கிறார். அப்புறமா அர்ஜுனன் ஆரம்பிக்கிறார். 15ஆவதுலேருந்து 22ஆவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பகவானை பத்தி அப்படியே ஒரு பிரமிப்போட சொல்றார். 15லேருந்து 22 இந்த 22 ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறமா தான் மேல பாக்குற 23லேருந்து 30ஆவது ஸ்லோகத்துல திருப்பியும் பகவானோட விஸ்வரூபத்தை வர்ணிக்கரிச்ச பிரமிப்பு இல்லாம ஒரு பயத்தோட சொல்றார். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு 31லேருந்து 34ஆவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பகவான் அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் இந்த தோற்றங்களை பத்தி விவரமா சொல்றார். அதை கேட்டப்புறம் 35ஆவதுலேருந்து 45ஆவது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுக்கு பக்தி யோகத்தோட அதே விஸ்வரூபத்தை பார்க்குற 3 சரணமா பார்க்குற. முதல்ல ஒரு பிரமிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பயம், அதுக்கப்புறம் ஒரு பக்தி. இந்த மாதிரி 3 விதமா பகவான அர்ஜுனன் 15ஆவதுலேருந்து 45ஆவது ஸ்லோகம்ல மிடில் ஒரு 3-4 ஸ்லோகத்தை விட்டேன்னா அர்ஜுனன் அந்த ப்ராசஸை முழுசா வர்ணிக்கிறார். அதுக்கப்புறமா 45ஆவது ஸ்லோகத்துக்கு அப்புறமா பகவான் சொல்றார், அவர் உன்னோட இந்த பூலோக ரூபத்துக்கு வந்துருங்கோ அப்படிங்கிறார். 46லேருந்து 55ஆவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை கலைச்சிட்டு இந்த பூலோக நிவாசியா வரார். வந்துட்டு பகவான் அர்ஜுனன்ட்ட பக்தி யோகத்தோட மகிமையை பத்தி சொல்றார். இந்த மாதிரி 8 விதமா இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த கடைசி 4 அத்தியாயங்கள் எடுத்துட்டேன்னா 7, 8, 9, 10 அதுல பகவான் இந்த பிரபஞ்சமே என்னோட மாயை தான், நான் தான் இதை வியாபிச்சிருக்கேன், எல்லாத்துலயும் நான் இருக்கேன். சோ எந்த ஒரு நல்ல விஷயம் பாக்குறியோ, எந்த ஒரு விஷயமே பாக்குறியோ அதுல பகவானோட விபூதி தான் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் சொல்ற, இது எனக்கு புரியுது, ஆனா எனக்கு உன்னை முழுசா பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுன் முதல் 2 ஸ்லோகத்துல சொல்றார். அர்ஜுனன், நீ எனக்கு இதுல சொல்லி கொடுத்திய இதெல்லாம், இந்த சீக்ரெட்லாம், இந்த முக்கியத்தனமான ரகசியங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தியே, ஜீவானா என்ன, பகவானோட பத்தி என்ன அப்படின்றது, பகவான்னா என்ன, பகவான் எப்படி வாப்பிச்சிருக்கா அப்படின்லாம் நீ சொன்னது எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு அந்த உன்னோட முழு ரூபம் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு பயந்துட்டே கேட்கிறார். அதுக்கு பகவான் உடனே,
நான் உனக்கு அந்த விஸ்வரூபத்தை காமிக்கிறேன், ஆனா வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. 5ஆவதுல இருந்து 7ஆவது ஸ்லோகத்தை அதுக்கா 8ஆவது ஸ்லோகத்துல இருந்து பகவான் வந்து அர்ஜுனன் சொல்ற, நான் உனக்கு இந்த திவ்ய திருஷ்டி தரேன், அதுல நீ என்னோட இந்த விஸ்வரூபத்தை பார்க்கலாம். விஸ்வரூபம்னா பகவானோட ஒரு ஸ்பெஷல் ரூபம்னு இல்லை. ஏன்னா பிரபஞ்சமே இந்த விஸ்வமே பகவான் தான். அது எப்பொழுதுமே இருக்கு. பகவான் அது தனியா காமிக்கணும்னு ஒண்ணும் இல்லை. ஆனா நம்மளால அதை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம பார்வை ரொம்ப குறுதலா இருக்கு. நம்ம பார்வையோட ஒரு குறைந்த மனப்பான்மையோட பார்க்கறதுனால நம்மளால இந்த எப்பொழுதுமே இருக்கிற விஸ்வரூபம் பகவான் இருக்கிறது எல்லாத்துலயும் வாப்பிச்சிருக்கு. இந்த முழு உலகமே பகவானுக்குள்ள அடங்கி இருக்கு. பகவானோட ரூபமே இந்த பிரபஞ்சம் தான். அதுன்னு நமக்கு புரியறதுல நம்ம இவ்வளவுதான் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம பார்க்க முடியறதில்லை. ஒரு புல்லுலேருந்து இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தோடையும் பெரிய மில்கி வே எல்லாத்துலயுமே பகவான் எல்லாத்துலயுமே வியாபிச்சிருக்காரு. எல்லாமே பகவானுக்குள்ளதான் இருக்கு. நம்ம மனசை நம்ம திருத்தினோம்னா பகவானோட இந்த விஸ்வரூபத்தை நம்மளால எப்பொழுதுமே பார்க்க முடியும். அதுதான் பார்க்கறதுக்கான ஒரு தெய்வீக பார்வை திருஷ்டி. இந்த திவ்ய திருஷ்டினா என்னன்னா இந்த மாதிரி பார்க்கிற மனப்பான்மை பகவான் வந்து அர்ஜுனனுக்கு அருள்வர் 5ஆவதுல இருந்து 8ஆவது ஸ்லோகத்துல. 15ஆவது ஸ்லோகத்துல இருந்து பகவானோட இந்த விஸ்வரூபம் பத்தி அர்ஜுனன், அதுக்கு முன்னாடி சஞ்சயன் வந்து 9ல இருந்து 14 ஸ்லோகத்துக்குள்ள சஞ்சயன் வந்து வர்ணிக்கிறார். 15ஆவது ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் வந்து பகவானோட இந்த விஸ்வரூபத்தை பிரமிப்போட பார்க்கிறார். எல்லாமே பகவானுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறார். இந்த சூரியன், இந்த சந்திரன் அவர் கண்கள் போல இருக்கு, அவர் கைகள் கால்கள் எல்லாமே, இவ்வளவு மனிதர்கள்லாம் அதுல வசிக்கிற போது பார்க்கிறார். பகவானோட 1000 கைகள் 1000 கால்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார். பகவான் சொல்றாரே, எனக்கு ஆதியும் நான் தான், மிடிலும் நான் தான், எண்டும் நான் தான். அதை முழுசா பார்க்கிறார். அதுக்கு ஒரு ஆதியே இல்லை, அதுக்கு ஒரு எண்டும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பான ஒரு விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்கிறார். 15ஆவதுல இருந்து 22ஆவது ஸ்லோகத்துல அதை வர்ணிக்கிறார். அதை வர்ணிச்சுட்டே இருக்கிறது அவரோட அர்ஜுனனோட மூஞ்சி வந்து கண்கள் வந்து பகவானோட வாய் கிட்ட போறது. அவரோட வாய் தான் கால், நேரம். கால்னா என்ன? மரணத்துக்கும் கால்பா, நேரத்துக்கும் கால்பா. நேரம் வந்துருச்சும்பா, மரணம் வந்துருச்சும்பா, எல்லாம் ஒண்ணுதான். வாயை பார்க்கிறார். அதுல இருந்து நெருப்பும் குரூரமான பற்களும், அதை பார்த்தாலே ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை பார்க்கிறார் அர்ஜுனன். இந்த உலகமே அதுல எரியற மாதிரி பார்க்கிறார். நிறைய மனிதர்கள் அவர் வாயை நோக்கி போற மாதிரி பார்க்கிறார். நிறைய பேர் அவரோட வாயில சிக்கின்னு இருக்கிற மாதிரி பார்க்கிறார். அவர் பற்களில் கிரஷ் ஆகிற மாதிரி பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்து இப்ப அர்ஜுனனுக்கு பயம் வருது, மனசு அப்படியே குழப்பம் வருது. பகவான் வந்து எல்லாரையும் படைக்கிற ஒரு தாய் தகப்பனா, இல்ல எல்லாத்தையும் அழிப்பவனா அப்படின்னு 23ஆவதுல இருந்து 31ஆவது ஸ்லோகத்துல ஆக்குறார். சோ பகவான் வந்து முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு குழப்பம் வந்துருது. பிறப்பை பத்தி அவருக்கு புரியுறது, ஆஹா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கு. ஆனா இறப்பை பத்தி பார்த்தா பயம் இருக்கு. இந்த பயமும் இந்த நாள அவருக்கு குழப்பம் வருது. இந்த 23ஆவதுல இருந்து 31ஆவது ஸ்லோகத்துல அதுக்காக பகவான் வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த பய ரூபம் பார்க்கறியே,
அதுதான் காலம்ங்கிறது, நேரம்ங்கிறது. நேரம் வந்து விட்டால் எல்லாரும் இறக்கதான் போறா. அதுக்கான யாரு, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பகவான் பார்க்கிறார். எதனால அந்த மரணம் வருங்கிறது அது பகவானுக்கு தெரியும். அது வந்து பகவானோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் கையில வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இந்த ரணத்துல, இந்த போர்ல யாரெல்லாம் இறக்க போறாளோ, யாருக்கெல்லாம் இறப்பு இருப்பதோ, அர்ஜுனன் வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இவாள் எல்லாருக்கும் இறப்பு வரத்துக்கு அந்த மாதிரி எவ்வளவோ கருவிகள் பகவான்கிட்ட இருக்கு ஒருத்தருக்கு இறப்புக்கு அப்படின்னு 32வது 34வது ஸ்லோகத்தை சொல்றார். அப்பதான் அர்ஜுனனுக்கு புரியுது, இதெல்லாம் ஒரு மேனேஜர் மாதிரி பண்றார் இவர். எல்லாமே இவரோட லீலைகள் தான். பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சத்தையே மேனேஜ் பண்றவர். ஸ்டேஜ் மேனேஜ் அப்படிங்கிறதே எல்லாம் சொல்லுவாள், ஸ்டேஜ் மேனேஜ் பண்றா. நமக்கு வந்து அது நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கும், அதனால எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறவா ஆபீஸ்ல எல்லாம் பண்றவா இருக்கா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார் இந்த பகவான். அப்படின்னு அர்ஜுனன் அவர்கிட்ட சரணாகதி சரணாகதி அடைஞ்சு அவருக்கான அவரை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். அவரோட மகிமை பத்தி பாட ஆரம்பிச்சிடுறார். பகவான் தான் பகவானை முழுசா பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது பிறப்பும் பகவானால் தான் வருது, அதை தாங்கிட்டு இருக்கிறதும் பகவான் தான், அழிக்கிறதும் பகவான் தான். பகவானுக்கு எய்தாப்புல எல்லாமே ஒரு கால் தூசி சமானம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பகவானோட பக்தன் ஆயிடுறார். தான் பண்ண பாவங்கள், தனக்கு இருந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறார். ஸோ இந்த 3வது ஃபேஸ், முதல் ஃபேஸ் பிரமிப்பு, பயம், 3வது பக்தி. இந்த 3வது ஃபேஸ்ல வந்துடுறார். 46வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு, இருந்தாலும் உன்னை முழுசா என்னால ஒத்துக்க முடியல, இந்த அழிப்பை என்னால கிரகிச்சுக்க முடியல. அதனால நீ இந்த உன்னோட விஸ்வரூபத்தை கலைச்சிட்டு இந்த பூலோக நிவாசியா வந்துரு அப்படின்னு 46வது ஸ்லோகத்தை சொல்ற. ஸோ 47லேருந்து 55வது ஸ்லோகத்துல பகவான் வந்து தன்னோட இந்த விஸ்வரூபத்தை கலைச்சிட்டு அர்ஜுனன்ட்ட கொடுத்த அந்த திவ்ய திருஷ்டியை திரும்பி வாங்கிண்டு அர்ஜுனன் அப்பதான் அவரோட அந்த குறைந்த மனப்பான்மை, இந்த குறுகிய மனப்பான்மையோட உலகத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறமா பகவான் வந்து பக்திங்கிறது எவ்வளோ சிரேஷ்டமானது, இந்த பக்தினால்தான் எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியும், இந்த என்னோட விஸ்வரூபத்தை பார்க்க முடியறதுன்னா அது உன்னோட பக்தினால்தான் நீ பார்க்க முடிஞ்சது. பக்தினால தன்னோட மனசை சுத்தரிக்க முடியும், சுத்தரிச்சா இந்த விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ண முடியும். இந்த தரிசனம் முழுசா என்ன அறிஞ்சுட்டா நீ என்கிட்ட வந்துடலாம் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல எல்லா கர்மங்களும் எனக்காக பண்ணு, என்னோட பக்தனா ஆயிடு, என்னையே ஒரு பரம நோக்கமா வச்சிரு, எல்லாத்துலேருந்தும் டிட்டாச் பண்ணிடு, பிணைப்பு எல்லாத்தையும் அறுத்துரு, எதிர்த்தியும் ஒரு துவேஷம் வச்சுக்காதே, அந்த மாதிரி இருந்தேன்னா நீ என்ன அடையலாம் அப்படிங்கிற. இது நம்மளோட புரிய மனப்பான்மை தான், அதனாலதான் நம்ம பார்க்க முடியல. நமக்கு தெரியும் இந்த பெரிய மரம் அப்படின்னு பாக்குறோம் வந்து ஒரு விதையிலேருந்து வந்திருக்கு, அந்த விதை வந்து இத்தினோண்டு, அந்த விதை இத்தினோண்டு விதை வந்து இவ்வளவு பெரிய மரமா ஆறுது. ஆனா நம்மளால
அது மாறுறது பார்க்க முடியறது இல்ல. அது டெய்லி அதோட போட்டோகிராஃப் எடுத்து நம்ம நல்லா பாக்குறோம். இன்னைக்கு பாரு ஒரு இலை வருது, இன்னைக்கு பாரு ஒரு காம்பு வருது அப்படின்னு. போட்டோவா தான் நம்மளோட மனசு இருக்கு. எதையுமே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலும் அது போட்டோவா தான் உங்க மனசு பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு பார்க்க முடியறது அவ்வளவுதான். நம்ம கண்கள் இப்படிதான் பாக்குறது. நம்மளோட இந்திரியங்களுக்கு இப்படிதான் நடத்த தெரியும். கண்கள் பார்க்கறது போட்டோவா மனசுக்குள்ள வச்சுக்கிறது. மனசு வந்து போட்டோவா பார்த்து அதை சேகரிச்சுண்டு இந்த மாதிரிதான் நடந்தது அப்படிங்கிறோம். அதனால்தான் நினைவு வச்சுன்னு நம்ம சொல்றச்சே நிறைய விஷயங்கள் ஏன் நம்ம மிஸ் பண்றோம். நேத்துக்கு நடந்தது சொல்லு அப்படின்னு சொன்னாலும் ஒரு 5 நிமிஷம் விஷயத்த சொல்றத கூட 3 நிமிஷத்தை டிராப் பண்ணுவோம். 2 நிமிஷம் தான் நமக்கு நினைவு இருக்கும். ஏன்னா நம்ம மனசு, நம்ம இந்திரியங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சாப்பா இவ்வளவுதான் பார்க்க முடியுது. அர்ஜுனனுக்கு அதெல்லாம் புரியுறது. இவ்வளவு விபூதி எல்லாம் கேட்டு இருக்கோம், ஆனா முழுசா என்னால பார்க்க முடியல, அதனால எனக்கு இதெல்லாம் பார்க்கணும். இந்த டைம் ஸ்பேஸ்னால நம்மளோட மனசு வந்து ஒரு கட்டா இருக்கு. இந்த டைம் இந்த ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரி இருந்து அப்படின்னு நம்ம மனசு வந்து இந்த மூவி மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணிட்டே போயிட்டு அப்படிதான் நம்ம ஒரு முழு மூவி வருது நமக்கு கைத்தால. அந்த மாதிரிதான் நம்ம மனசு இந்த மாதிரி கேட்டு விபூதிகள்லாம் கேட்டு, இது சூரியன்ல நான் இருக்கேன், சந்திரன்ல நான் இருக்கேன், இந்த எல்லா பொருள்கள்லயும் நான் இருக்கேன், சாமவேதத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லச்சா எல்லாம் கட்டா வருது. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு முழுசா பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா இந்த இந்திரியங்கள், இந்த கண்கள், அதையும் அப்பாற்பட்ட ஒரு திருஷ்டி வேணும். அதுக்குதான் பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல கொடுக்கிறார். இன்னொன்னு, நமக்கு மனசு வந்து நல்லதை பார்த்தானா ஆஹா அப்படின்னு, ஒரு கெட்ட விஷயத்த பார்த்தா பயந்துன்னு ஓடிடுவோம். அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு போவோம். பகவான் சொல்றார், கெட்டதா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும் எல்லாமே நான் தான், எல்லாத்தையும் சேர்ந்துதான் நீ பார்த்தாகணும். எதெல்லாம் நீ நல்லதா பாத்தியோ, நான் என்கிட்ட இருக்கிறது மாதிரி பாத்தியோ, இதெல்லாம் அழிக்கிறதும் நான் தான். ரெண்டுமே நீ பார்க்கணும். ரெண்டுத்துக்குமே இந்த பிரபஞ்சத்துல இருக்க இடம் இருக்கு. நம்ம கர்மங்கள்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கும் முடிவு உண்டு. அதுல வந்து ஒரு பகவான் வந்து இவனை இப்படி இவனுக்கு விட்டுறலாமா, அவரை நம்ம வேணா பிடிச்சு வச்சுக்கலாமா அப்படிலாம் யோசிக்க. எல்லாருக்குமே அதே நியதி தான். அவங்க கர்மங்கள் முடிஞ்சுதா, உங்க முடிவு ஆயிடுத்து, நீங்க கிளம்பணும். அதுக்கான கருவிகள் நிறைய பகவான்கிட்ட இருக்கு. இந்த துரோணர் போனம், பீஷ்மர் போனம் அப்படிங்கிறதுக்கு கருவி அர்ஜுனன். பகவான் சொல்ற எல்லாத்தையுமே நீ முழுசா பார்த்தேன்னா உனக்கு என்ன முழுசா தெரியும். அதான் என்னோட விஸ்வரூபம். அதுல இருந்து நீ அதெல்லாத்தையும் பார்த்தேன்னா உனக்கு பக்தி தானா வரும். இந்த பக்தி வந்துன்னா எல்லாத்தையுமே கர்மங்கள்ல எனக்காக பண்ணிடலாம். 9வது அத்தியாயத்துல பார்த்தேன்னா, நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத பிரம்மச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனா. உயிரினங்கள் என்னில் வசிப்பதில்லை, நான் எல்லா உயிரினங்களையும் படைப்பவன், தாங்குபவன். ஆனால் நான் அவழிகளில் அடங்கி இல்லை அப்படின்னு பகவான் வந்து சொல்றார் 5வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே 10வது ஸ்லோகம் மாதிரி இருக்கு, 10வது அத்தியாயம் மாதிரி இருக்கு. எல்லா விபூதிகளும் என் தெய்வீக யோகத்தை பார், பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். நான் தான் எல்லா உயிரினங்களையும் படைப்பவன், தாங்குபவன். ஆதியும் நான் தான், மத்தியமும் நான் தான், அந்தமும் நான் தான் அப்படிங்கிறது பார்த்து அந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னா அப்படியே 10வது அத்தியாயம் இருக்கும். 4வது ஸ்லோகத்தை, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி ந சாஹன் தேஷ்வவஸ்திதः. மஸ்தானி சர்வபூதானி, எல்லா உயிரினங்களும் எனக்குள்ள இருக்கு, நான் அவருள் வசிப்பதில்லை.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11வது அத்தியாயம் அதோட சூட் ஆகும். ரெண்டுமே உண்மை. அதுக்காக நம்ம அன்னைக்கு 9வது அத்தியாயம் சொல்லி கொடுத்தோம். ஏன் இது ரெண்டுமே உண்மைங்கிறது. அதே இப்ப வந்து கண்டினியூஷனா பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஸ்லோகம் வந்து அப்படியே 10வது அத்தியாயம் மாதிரி இருக்கு. இந்த 4வது ஸ்லோகம் வந்து அப்படியே 11வது ஸ்லோகம் மாதிரி இருக்கு. 11வது அத்தியாயம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல தன்னோட விஸ்வரூபத்தை தான் காமிக்கிறார். முக்காவாசியம் இதுல இந்த அத்தியாயத்துல இருக்கிறதுலாம் அர்ஜுனன் சொன்னதுதான். அர்ஜுனன் எப்படி ஒரு பிரமிப்புலேருந்து பயத்திலேருந்து பக்திக்கு வராரோ அந்த மாதிரிதான் நம்மளோட ஜீவனத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். முதல்ல எல்லாத்தையுமே சின்ன குழந்தையா இருக்கிறது எல்லாமே பிரமிப்பா பார்ப்போம். பெருசு, இது பெருசு, அது இப்படி. அதுக்கப்புறமா துக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறச்ச நம்மளோட ஜீவனை, நம்மளோட வாழ்க்கைய ஒரு பயத்தோட பார்ப்போம். அந்த பயம்லாம் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் மரத்து போயிடும் நம்ம மாதிரி வயசுக்கு வரைச்ச. அப்பதான் இந்த பக்தி யோகம் வரும். ஆனா ஒரே அத்தியாயத்துல இந்த 3ஐயும் அர்ஜுனன் பார்த்துடுறார். அதனால்தான் அவர் குழப்பம் எல்லாம் போயிடுறது. நம்ம இந்த காலகட்டத்துல வந்திருக்கோம்னா இந்த அத்தியாயத்தை படிக்கிறச்ச இதை மனசுல வச்சுக்கணும். பிரமிப்பு, பயம், இது ரெண்டும் எல்லாருக்கும் வருது. அர்ஜுனன் மாதிரி ஒரு பரமபக்தன் கூட வர விஷயம் இது. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி முழுசா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிற மாதிரி நமக்கு மனசுல வர ஆரம்பிச்சதுன்னா, இதெல்லாமே பகவானோட லீலைன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, கடைசியில நம்ம கிட்ட இருக்க போறது பக்தி. அந்த பக்தியை வச்சுட்டோம்னா போரும், பகவான் அடைஞ்சிடலாம். அதான் பகவான் வந்து கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். ஸோ இன்னைக்கு இதோட முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் அவதரணிகாவோட. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அதைகாதசோऽध्यायः. ஏகாதசோ, அது ரெண்டும் சேர்த்துண்டு அதைகாதசோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏகாதசோன்னு சொல்லலாம். பாக்கியெல்லாம் அவதரணிக்கா எப்பொழுதும் மாதிரிதான். முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமங் குஹ்யமத்யாத்ம சஞ்ஞிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. மத் என் அனுகிரகாய அருளுக்காக, பரமம் மிகச்சிறந்த, குஹ்யம் ரகசியம், அத்தியாத்மம் ஆன்மீக, சைன்யிதம் கூறப்பட்ட, யத் எது, துவா நீ, உக்தம் கூறியுள்ளாய், வச்சக கூறுகள், தேன அதனால், மோஹோ குழப்பங்கள், அயம் இந்த, விகதோ அழிந்துவிட்டது, மம என். பகவான் சொல்ற, என்னுடைய அருளுக்காக நீ இந்த ஆன்மீகம் என்று கூறப்படும் உத்தமமான ரகசியத்தை கூறியிருக்கிறாய். இந்த கூறுகளை கேட்டு என் குழப்பங்கள் அழிந்து விட்டன. என்ன சொல்ற அர்ஜுனன்? ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, தனித்தனியா சொல்லணும். மதனுக்ரஹாய, மத குறில எடுத்துக்க, நுக்ர நூமிலாகாது கொடுத்து, நுக்ரஹாய பரமங், இங்கு வரணும்னா கு வரதுனால, பரமங் குஹ்ய, அப்புறம் பூமியில் ஆகாத் கொடுத்து, குஹ்ய மத்தியாத்ம, மத்தியாகாத், தியாத்ம யாமிலாகாத், தியாத்ம சைன்யீதம், ஜ மூணு ஜாயிண்டா இருக்கு, சைன்யீதம் யத்வயோக்தம், யத்வ இல்ல யத்வ, இத்து ரெண்டு இத்து இருக்கு. யத்வயோக்தம் வசஸ்தேன, வசஸ்தே சமிலாகாத் கொடுத்து, வசஸ்தேன மோஹோயம், மோஹோ ஹோ தொண்டையிலேருந்து வரணும், மோகோ இல்ல,
மோஹோயம் விகதோ மம. விக குறில் எழுத்துக்கள், தோ நெடில் எழுத்து, மம குறில் எழுத்து. மோஹோயம் விகதோ மம. Anuja ji. जय श्री कृष्ण सर। अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंज्ञितं यत्त्वयोक्तौ वचस्तेन मोहोऽयं विगतो मम। சஞ்சிதம் சொல்றதுக்கு சஞ்சிதம் ஞ அது संज्ञि- சேர்த்து சொல்லலாம். संज्ञितं சஞ்சிதம். संज्ञितं संज्ञितं। பர்ஃபெக்ட். பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டாங்க. ஸோ 10வது அத்தியாயத்துல எண்ட்ல பகவான் வந்து என்னோட ஒரு அம்சம்தான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கின்னு இருக்கு. நான் அதை எல்லாத்தையும் என்னோட ஒரு அம்சத்தை தாங்கிட்டு நான் உனக்கு எத்தாப்புல உட்காந்துருக்கேன். ஸோ இப்ப அந்த மாதிரி இருக்கிறது ஏன் இவ்வளவு உனக்கு டீட்டெயிலா விஸ்தரணமா என்னோட விபூதிகள் பத்தி நீ கேட்கிற அப்படின்னு கடைசியில சொல்றாரு பகவான். அத கேட்டுட்டு அர்ஜுனன் வந்து அப்பதான் அர்ஜுனன் புரியுறது, தன் மேல இவ்வளவு ஒரு கருணை வச்சுட்டு இருக்கார். மதனுக்கிரகாய, என் மேல அப்படி ஒரு அருள் இருந்தாதானே அனுக்கிரகம் பண்ற என்ன அப்படின்னு பகவான் சொல்றார். மதனுக்கிரகாய தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. தேஷாமேவானுகம்பார்த்தம், அவா மேல அனுகிரகப்பட்டு கருணைப்பட்டு நான் எல்லாருக்கும் சொல்வேன். அவளோட ஞானத்தை எல்லாம் ஞான தீபத்தை காமிச்சு நான் அஜ்ஞானத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்தை சொல்றார். அதே மாதிரிதான் அனுக்கிரகம் சொல்ற அர்ஜுனன். மதனுக்கிரகாய, என் மேல அனுக்கிரகம் பண்ணி, என் மேல இந்த மாதிரி ஒரு கருணை இருக்கிறதுனால்தான் எனக்கு இந்த குஹ்யமான ஒரு விஷயத்த சொல்ற. பரமம் குஹ்யம், பரமமான மிகச்சிறந்த குஹ்யம் ரகசியத்தை எனக்கு சொல்ற. என்ன ரகசியம்? தான் வந்து தன்னோட ஒரு அம்சத்துல இந்த முழு பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கிற அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்ற. அத்தியாத்ம சங்கீதம், பகவான் வந்து 10வது அத்தியாயத்துல சொல்ற, யார் என்ன முழுசா என்னோட யோக மாயை யாருக்கு புரியறதோ அவளுக்கு என்கிட்ட பரம பக்தி உண்டு. பக்தி யோகம் அவள்கிட்ட இருக்கு. அந்த பக்தி யோகம் பத்தி கூறின அந்த பகவானை பத்தி அது சொல்றதுதான் பகவான்கிட்ட அவர் அத்தியாத்ம சங்கீதம், அத்தியாத்ம நாலேஜ், ஆன்மீக அறிவு எனக்கு நீ கொடுத்திருக்க. யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. என்னோட குழப்பம், அர்ஜுன் என்னோட குழப்பங்கள் என்ன? என்னோட குழப்பங்கள் பகவானை முழுசா பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. ஆனா இப்ப என்ன புரியுறதுன்னா, பகவான் ஒரு துளி, ஒரு அம்சமே இந்த முழு பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு புரியுறது.
அவர் புரியுறது எவ்வளோ இன்ஃபைனைட் யூனிவர்சஸ் இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறோம், அது மாதிரி ஒரு இன்ஃபைனைட் யூனிவர்சஸ் பகவானோட ஒரு அம்சத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. அவர் அம்சத்திலேருந்து வந்து அது அவரை தாங்கிட்டு அது அவருடைய திரும்பி போயிடுறது. அந்த குழப்பம் இப்ப எனக்கு போயிடுத்து. எனக்கு எல்லா குழப்பங்களும் போயிடுத்து அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். எத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. இதெல்லாம் கேட்டுட்டு என்னோட மோகங்கள் எல்லாம் மறைஞ்சிடுத்து அப்படிங்கிறார். ஆனா பகவானுக்கு தெரியும் ஒண்ணுமே மறையலன்னு. அதனால இதே அத்தியாயத்துல 49வது ஸ்லோகத்துல சொல்லுவார், மாதே வியதா மாச்ச விமூட பாவோ திருஷ்ட்வா ரூபம் கோர மீதுங்க மமேதம். இதெல்லாத்தையும் பார்த்து குழம்பி போகாதே திருப்பி சொல்லுவார் 49வது ஸ்லோகத்துல. சோ ஆனா இங்க வந்து அர்ஜுனன் சொல்றதா, இதெல்லாம் கேட்டுட்டு என்னோட குழப்பம் எல்லாம் போயிடுத்து, என் மேல அனுகிரகம் பண்ணி நீ இதெல்லாம் பேசுனது எனக்கா, என் மேல கருணப்பட்டுதான், என் மேல ஒரு அனுகிரகம் பண்ணிதான் இதெல்லாம் சொல்லிருக்க. நீ இதெல்லாம் என்னோட மேல வச்சிருக்க கருணைதான். இது நீ உன்னோட அறிவை காமிக்கிறதுக்கா என்ன சொல்லல, நீ எவ்வளவு பெரியவன்னு சொல்றதுக்கா எனக்கு சொல்லல. இதெல்லாம் என்ன வந்து என் குழப்பத்தை தீர்றதுக்காக தான் நீ சொல்லியிருக்க. நீதான் ஆதி, நீதான் மத்தியம், நீதான் அந்தம், நீதான் பீஜம் அவ்யயம். எதெல்லாம் தெய்வீகமா நம்ம பாக்குறோமோ எல்லாமே உன்னோட விபூதிகள். இதெல்லாம் நீ சொல்றது இப்ப எனக்கு புரியுறது. இதெல்லாம் நீ வந்து உன்னை பத்தி பெருசா சொல்றதுக்கா சொல்ல, என் குழப்பங்களை தீர்றதுக்கா சொல்ல. அதெல்லாம் கேட்டப்புறம் என் குழப்பங்கள்லாம் போயிடுது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அவரோட குழப்பங்கள்லாம் எப்படி போயிருக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். பாக்கி நம்ம நாளிலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது 3வது 4வது ஸ்லோகங்கள்லாம். இந்த அத்தியாயம் முழுக்க பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றதுதான் மேலா நிறைய வரும். பகவான் சொல்றது ரொம்ப குறைச்சல் தான் இந்த. ஆனா அர்ஜுனன் சொல்றத நம்ம உன்னிப்போட கேட்டோம்னா நம்ம எப்படி பேசுவோமோ அப்படியே தான் அவரும் பேசுறாரு. நேத்திக்கு வரைக்கும் நம்ம இந்த 10வது அத்தியாயத்துல எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு 10 வாட்டி சொல்லிருப்பேன், 10,000 வாட்டி சொல்லிருப்பேன். இந்த விபூதிகள்லாம் கேட்டு இருந்தேள். இந்த விபூதிகள்லாம் தன்னை பத்தி சொல்றதுக்கு இல்ல, இதுல எல்லாத்தையும் என்ன பாரு, அப்போ உனக்கு என்னை பத்தி புரியும். எப்பொழுதுமே அனன்ய சேதஸா என்னோட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். இருந்தாலும் குழப்பம் இருக்கு நமக்கும். இதெல்லாம் ஒன்னொன்னா இப்படி பார்த்துட்டு இருந்தானா அது அந்த சமயத்துல வரைச்சதானே நமக்கு அதெல்லாம் நமக்கு நினைவு வரும். நமக்கும் பகவான் எல்லாத்துலயுமே எப்படி இருக்கான்னா பகவான் எப்படி இருக்கா அப்படிங்கறது நமக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பம் போன மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும், குழப்பம் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் பகவான் இந்த அத்தியாயத்துல தன்னோட விஸ்வரூபத்தை காமிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். அர்ஜுனன் போற ஃபேஸ் எல்லாம் நம்மளையும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பாக்குற மாதிரி அதை பார்க்கணும். அந்த ஸ்லோகங்கள் படிக்கிறச்செல்லாம் அர்ஜுனன் சொல்றாப்புல நம்ம கேட்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற மனசு சொல்ற மாதிரி பார்த்தோம்னா தெளிவா நமக்கும் மனசு கடைசியில எப்படி அர்ஜுனுக்கு மனசு தெளிவு வருதோ இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் மனசு தெளிவு வரணும்னு வேண்டிக்கிறேன். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. தேங்க்யூ ஜி. Thank you, sir. Jai Shri Thank you, Krishna. sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Jai Shri Krishna ji. ஜெய் ஸ்ரீ Jai கிருஷ்ணா. Shri Krishna, sir. Jai Shri Krishna ji.